சிறகடிக்க ஆசை சீரியல் இந்த வார ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம மனோஜ் அவர் ஃப்ரெண்டு சதீஷ் சொன்னாருன்னு சொல்லி அந்த ராணிகிட்ட தப்பாக நடந்து நம்ம எப்படியாவது உண்மையை வாங்கிடலான்னு சொல்லி பிளான் போட்டு கொடுத்தாரு. ஆனால் நம்ம மனோஜ் அந்த பிளானை எப்படியோ சொதப்பிட்டாங்க. போய் நம்ம ராணி தனியாக இருக்கப்ப போய் தப்பாக நடந்துக்கிற மாதிரி ஆக்ஷன் போடவுமே ராணி என்ன பண்ணிட்டாங்க, அங்கே இருக்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள பூரா கூப்பிட்டு என்னை இவன் கெடுக்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி மனோஜுக்கு 2 விளக்கமாறு அடி வாங்கி கொடுத்துட்டாங்க. அடி வாங்கிட்டு வீட்டுக்கு என்ன ஏதுன்னு கேட்குறப்ப அது வேற ஒருத்தவங்களுக்கு நடந்த மாதிரி ஒரு கான்செப்டை இது பண்ணி இவராக சொல்லிட்டாரு. நம்ம ரோஹிணி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் என்ன நடந்துச்சு உண்மையை சொல்லுங்கும் போது அவரும் உண்மையை சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ராணிகிட்ட நான் உண்மையை வாங்கலான்னு சொல்லி தான் நான் சதீஷ் பிளான் போட்டு கொடுத்தாரு, ஆனால் இப்படி சொதப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் என்ன நடந்துருச்சுன்னா, நம்ம ராணியும் ராஜாவும் நேராக நம்ம விஜயாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆளை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி இவன் என்கிட்ட தப்பாக நடந்தவங்க பார்த்தா அந்த இதுக்கு நஷ்ட ஈடாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோமே நம்ம முத்து, சரி இது ஒரு பெரிய பிளானாக தான் இருக்குது, அந்த அளவுக்கு நம்ம மனோஜிக்கு தகுதி இல்லையே, நம்ம எப்படி இந்த மாதிரி நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சரி இந்த இதை இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நீ அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்துட்டேல, அந்த பொண்ணோட கற்பு ஒன்னால தானே போயிடுச்சு, நீ அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டிடு அப்படின்னு சொல்லி மனோஜ்கிட்ட சொல்லுவோமே, ஏன் அது அண்ணே கூட பிறந்த அண்ணே, நீ அவன் தப்பு பண்ணியிருப்பான்னு நீ நினச்சி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி நம்ம விஜயா கேட்குறாங்க. என்னதான் பெற்றவங்க பிள்ளைங்க தப்பு பண்ணாலும் தப்பு பண்ணலைன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முத்துவும் சொல்லிடுறாரு. மனோஜ் நீ தாலி கட்டு அந்த பொண்ணு கழுத்தில் அப்படிங்கவுமேனு உடனே ராணி முழிக்கிறாங்க. அதுக்கு நம்ம முத்து என்ன பண்ணுறதுமா, அவன் உன்னை கெடுத்துட்டான்னு சொல்கிற, எனக்கு வேற வழி தெரியல, இனிமேல் விஜயா தான் உன்னோட மாமியார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரோஹிணி என்ன இது இப்போ என் வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. இன்னும் ரோஹிணியோட வாழ்க்கை எப்படி ஆக போகுது, இல்லை இந்த மனோஜ் தப்பு பண்ணலைங்கிறத கண்டுபிடிப்பாரா, என்ன நடந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.